இந்தியா மற்றும் இங்கிலாந்து இடையில் நடக்கும் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. இந்திய அணி இங்கிலாந்து அணிக்கு 399 ரன்கள் என்ற இலக்கை நிர்ணயித்தது. அதில் இந்திய அணியின் ஜெய்ஸ்வால் மற்றும் கில் இருவரும் சிறப்பாக விளையாடியிருந்தனர். இந்த நிலையில் ஜெய்ஸ்வால் 290 பந்துகளில் 209 ரன்களை அடித்து சிறப்பாக விளையாடினார். அடுத்து சுப்மன் கில் இரண்டாவது இன்னிங்ஸில் 147 பந்துகளில் 104 ரன்களை அடித்து சிறப்பாக விளையாடினார். தொடர்ந்து இந்திய அணி இங்கிலாந்து அணிக்கு 399 ரன்களை இலக்காக நிர்ணயித்து பவுலிங்கை தொடங்கினர். இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் சிறப்பாக விளையாடிய ஆட்டக்காரர்கள். அந்த வரிசையில் ஜாக் கிராவ்லே 78 பந்துகளுக்கு 76 ரன்கள், பென் ஸ்டோக்ஸ் 84 பந்துகளில் 47 ரன்களும் அடித்தார். அதனைத் தொடர்ந்து 399 ரன்கள் இலக்கு என்ற நிலையில் இங்கிலாந்து அணி 290 ரன்கள் அடித்து ஆல் அவுட் ஆகினர். அதில் ஜாக் கிராவ்லி மீண்டும் சிறப்பாக விளையாடி 132 பந்துகளுக்கு 73 ரன்களை அடித்தார். மற்றும் இந்திய அணி பவுலர்கள் சிறப்பாக பந்து வீசிய நபர்கள். அதில் பும்ரா 2 இன்னிங்ஸ்களையும் சேர்த்து மொத்தம் 9 விக்கெட்டுகளை எடுத்து சிறப்பான பவுலிங்கை வெளிப்படுத்தினார். அடுத்தபடியாக குல்தீப் யாதவ் 2 இன்னிங்ஸில் 4 விக்கெட்டுகளை எடுத்தார். அதன் பிறகு அஸ்வின் முதல் இன்னிங்ஸில் எந்த ஒரு விக்கெட்டும் எடுக்கவில்லை. ஆனால் அஸ்வின் இரண்டாவது இன்னிங்ஸில் சிறப்பாக பந்து வீசி 3 விக்கெட்டுகளை எடுத்தார். இதனால் இந்திய அணி சிறப்பாக விளையாடி இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது போட்டியில் 106 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மேலும் இது போன்ற தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.